தமிழக வெற்றிக் கழகம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து சட்டப்பூர்வமான அடுத்தடுத்த நிலைகளில் எப்படி சட்ட போராட்டங்கள் நடத்துவது என்று நாங்கள் எங்களுடைய தொடர்ந்து மாலையிலிருந்து இங்கே விவாதம் நடத்தி கொண்டு இப்போ முடித்து வீட்டுக்கு கிளம்புகிறேன். இன்னும் அந்த எங்களுடைய டிஸ்கஷன் தொடரும். அதன் பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தாவைக்கோடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜன் அவர்கள் மீது 5 பிரிவுக்கு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அவர் அந்த வழக்கு தொடர்பாக எதனா அவர்கிட்ட ஆலோசனை செஞ்சீங்களா? இல்லை, அதை பற்றிலாம் ஒன்றும் ஆலோசனை செய்யலை. இப்போ தான் வந்திருக்கு, இன்னும் எஃப்ஐஆர்லாம் வந்து அப்லோட் ஆகலை. அதுக்கு எஃப்ஐஆர் வந்து அப்லோட் ஆன பிறகு நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்லை, இந்த வழக்கு தொடர்பாக இப்போ ஏற்கனவே கரூர் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டாங்க. அதாங்க அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை, அடுத்தடுத்த சட்ட நடவடிக்கைகள் என்னெல்லாம் செய்யலாம், உங்களுடைய கட்சி நிர்வாகிகளை மற்றவங்களெல்லாம் எப்படி இதிலிருந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுவது, இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் பொதுச் செயலாளர் புஷியானந்தர் வந்து தலைமறைவாக இருக்காரு, சேலம்ல இருக்காரு அப்படின்லாம் செய்திகள் வருது. அவரு அப்படி இல்லை, இந்திய குற்றவியல் சட்டப்படி ஒரு அடிப்படை உரிமை, அதாவது நீங்கள் தலைமறைவுன்னு சொல்ல முடியாது. ஆன்டிசிபேட்டரி பில் வாங்குறதுக்கான உரிமை இருக்கிற வரையும் கட்சி வச்சு இருக்கலாம். அது பெரிய பெரிய தலைவர்களே இருந்திருக்காங்க. அப்படி தான் இப்போ நாங்கள் இன்னைக்கு மதுரை அமர்வில் வழக்கு தாக்கல் செய்து அது வெள்ளிக்கிழமை வருகிறது. கரூர்ல மக்களை சந்திக்க போறதா தலைவர் சொல்லியிருக்காரு. இதை பத்தி இதை பத்தி இன்னொரு நாள் நான் ஃபுல்லா இங்க மேல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறத நான் கிளம்புறேன். நாளைக்கு வரேன். பாதுகாப்பு கேட்டிருக்கீங்களா? இல்ல, மனு தாக்கல் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நேற்றையே வந்து கொடுத்தாச்சு. அதுல என்ன சொல்லிடுறாங்க, என்ன கேட்கறோம்னு சொன்னா, அங்க போகிற பொழுது எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாமல் எங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, ரெவன்யூ அத்தாரிட்டிஸ்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. இல்லை, அதை பற்றிலாம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.